ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டே வரேன். வந்த உடனே அந்த காமதேனுவா இருக்கட்டும், அந்த கற்பக விருட்சமா இருக்கட்டும், இல்ல அந்த மாலைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க எங்கேருந்து கொண்டு வரீங்க? அப்ப இந்த கடையில இருக்க ஒரு ஒரு பொருளுமே வந்து பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் தான் இங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஆமா. அப்படிதானுங்களா? அதே மாரி நமக்கு எதை தின்னா பித்தம் தெளியும். அதுதான் நம்மளோட தேடுதலா இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லா கடனாளியா இருந்து நம்ம வாழ்க்கையை கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு பசங்களாவது நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஒவ்வொரு பெற்றோரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன குரு வழியில தீட்சையா வாங்கி அதை பூஜை பண்ணுவோம், அந்த மந்திரத்தை யார் இந்த பொருள் வாங்குறாங்க அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துரும். அதுக்கு என்ன மூலிகை, அதுக்கு எந்த மாதிரி எந்த நேரத்துல விளக்கேற்றணும், அதுக்கு எந்த ஆயில கொண்டு விளக்கேற்றணும், மூலிகை ஆயில கொண்டு விளக்கேற்றணுமா, நெய்யை வச்சு விளக்கேற்றணுமா, இல்ல இழுப்பை எண்ணெய் வச்சு விளக்கேற்றணுமா, அதெல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தினால செய்யப்பட்ட சிவபெருமான் மாதிரி. தேக்கு மரம் அப்படின்றது தேக்கி வைக்கக்கூடிய நம்மளோட தன்மைகளை வந்து தேக்கி. அதனாலதான் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உட்டன் டோர்லாம் வந்து தேக்கு மரத்துல பண்ணிருப்பாங்க. சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க. ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டே வரேன். வந்த உடனே அந்த காமதேனுவா இருக்கட்டும், அந்த கற்பக விருட்சமா இருக்கட்டும், இல்ல அந்த மாலைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க எங்கேருந்து கொண்டு வரீங்க? ஸோ எல்லாமே எது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்னா ஜெய்ப்பூர் ஸ்டோனு அந்த இடத்துல என்னோட குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல முறையாக பூஜை பண்ணி அங்கேயே கிளென்ஸ் பண்ணி அந்த இடத்துல எந்த ஸ்தலம் பிரதிஷ்ட ரொம்ப ஃபேமஸான ஸ்தலமோ அந்த இடத்துல பூஜை பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு ஒரு பொருளுமே நீங்க கொண்டு வரும்போது கூட நீங்க பூஜை பண்ணி தான் பூஜை பண்ணி தான், ஏன்னா இந்த பல கைகள்ல மாறி வருது. ஓகே. அப்ப இந்த கடையில இருக்க ஒரு ஒரு பொருளுமே வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்க வந்து உட்காந்துருக்காங்க. அப்படிதானுங்களா? 365 நாளும் நம்ம சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டாலும் யாரும் கேட்க போறது இல்லை, சாமி கும்பிடலனாலும் யாரும் கேட்க போறது. ஆனா நமக்கு எதை தின்னா பித்தம் தெளியும். அதுதான் நம்மளோட தேடுதலா இருக்கு. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கடனாளியா இருந்து நம்ம வாழ்க்கையை கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு பசங்களாவது நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஒவ்வொரு பெற்றோரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பூஜை நம்ம பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம். ஸோ அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வத்துக்குரிய பொருட்களை வச்சு நம்ம முறையா பூஜை பண்ணும்போது தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போ சிவன் அப்படின்னம்னா வில்வ இலை, சிவபெருமானுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுக்கான பொருட்களை நம்ம முறையா சித்தர் குறிப்புல எடுத்து குரு வழியில அதுக்கு மந்திரமும் கொடுக்குறோம். சில பொருளுக்கு மந்திரம் கொடுக்கும். இப்ப நாங்க என்ன குரு வழியில தீட்சையா வாங்கி அதை பூஜை பண்ணுவோம், அந்த மந்திரத்தை யார் இந்த பொருள் வாங்குறாங்க அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துறோம். அதுக்கு என்ன மூலிகை, அதுக்கு எந்த மாதிரி எந்த நேரத்துல விளக்கேற்றணும், அதுக்கு எந்த ஆயில கொண்டு விளக்கேற்றணும், மூலிகை ஆயில கொண்டு விளக்கேற்றணுமா, நெய்யை வச்சு விளக்கேற்றணுமா, இல்ல இழுப்பை எண்ணெய் வச்சு விளக்கேற்றணுமா, அதெல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்தது வந்து சிவன் வந்து அப்படி வேறு லெவலில் உட்காந்துருக்காரு, நமச்சிவாய அப்படின்னுட்டு. இங்கே அதாவது அந்த மாடமே அந்த சிறுவாச்சி ரொம்ப அழகாக இருக்குது சாமி. இது எப்படி எங்கே இருந்து அம்பாள் செஞ்சாங்க? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தினால செய்யப்பட்ட சிவபெருமான் மாதிரி. தேக்கு மரம் அப்படின்றது தேக்கி வைக்கக்கூடிய நம்மளோட தன்மைகளை வந்து தேக்கி. அதனால தான் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் டோர்லாம் வந்து தேக்கு மரத்துல பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க செட்டிநாடுலாம் போனீங்கன்னா ஃபுல்லாவே தேக்கு இருக்கும். செட்டிநாடுல ஃபுல்லாவே தேக்கு வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நம்மளோட ஆட்கள் எல்லாரும் பர்மாக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க வேலை பார்க்கறதுக்காக. அப்போ நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப புத்திசாலி, நம்மளோட எல்லா ஆட்களும் ரொம்ப புத்திசாலி. எதனால அவங்க போகும்போது ஒரு ஆமையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஸோ கடலோட நீரோட்டம் பார்க்கும்போது எல்லாம் பூம்புகார்ல வந்து அந்த வந்து அது அந்த இதுல இருந்து சோ அந்த பர்மா தேக்க வெட்டி கடல்ல போட்டா நேரம் பூம்புகார்ல வந்துச்சு. சோ பூம்புகார்ல வந்தோன்னா அந்த தேக்கு மரத்தை எடுத்து வீட்டுல எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. சோ அதே மாதிரி சிவபெருமான பூஜிக்கும் பொழுது சிவன் அப்படின்னும் பொழுது அன்பு தான் சிவம். சோ யார் ஒருத்தவங்க மேல அன்பா இருக்காங்களோ அவங்க சிவபெருமானோட அம்சம். 1,08 ருத்ராட்சத்தை ஒருத்தவங்க கழுத்துல அணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க தான் நடமாடும் சிவபெருமான். சோ ஓம் நமச்சிவாயன்றது வெளியில எங்கேயுமே கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் பூசலார் மணக்கோவில கட்டி அந்த மணக்கோவில சிவபெருமானை கொண்டு வந்தார். சோ நம்ம பாக்குறது பக்தி மார்க்கம். இறைவன் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு, அந்த இறைவனுக்கு எனக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் பண்றேன், இவருக்கு எல்லா விதமான அபிஷேகங்கள் பண்றேன், எல்லா விதமான ஆரத்தி காட்டுறேன், எல்லா விதமான மந்திர ஜபம் பண்றேன். அப்ப இறைவன் நான் கேட்கறத கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட நான் பண்றேன். சோ எப்படின்னா கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணை தூக்கி வைக்கிறது. எனக்கு முன்னாடி கடவுள் இருக்காரு, ஐயோ அந்த கடவுளுக்கு இப்ப நம்ம குழந்தைக்கு வந்து அடிபட்டுருச்சு குடு பேர் நம்ம திஞ்சு வச்சு இது பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி இறைவனுக்கு எதுவானாலும் நமக்கான மாதிரி நம்ம நினைச்சு வழிபாடு பண்றது பக்தி மார்க்கம். அதுக்கு அடுத்தது நீக்கமர நிறை எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காது 2வது மார்க்கம்.
மூணாவது மார்க்கம் ஞான மார்க்கம், நமக்குள்ளதான் இறைவன் இருக்கான்னு தேடுறது. சோ நம்ம பக்தி மார்க்கத்துக்கு போகும்பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை இதுல ஸ்டோர் பண்ணுன்றதுக்காக தேக்கு நம்மளோட தோஷத்தை போக்கக்கூடியது. அதாவது எல்லாரும் வாழணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது எல்லாரும் வாழணும்ன்றதுக்காக சிவபெருமான் வந்து ஆழகால விஷயத்தை குடிச்சிருச்சாரு. ஆமா. சோ இன்னைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து கை கொடுக்கறதுல 3 தெய்வத்தை சொல்லுவேன். ஒண்ணு காளி, இன்னொன்னு ஜேஷ்டா தேவி, இன்னொன்னு சிவபெருமான். ஸோ அன்பை நம்ம காட்டினோம்னா எவ்வளோ கொடிய மிருகமா இருந்தாலும் அடிபணிஞ்சு நிற்கும். அது சிவபெருமான இடத்துல இருந்து பண்ணலாம். சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளி.